வளையல் போடுங்க. நிறுத்துமா, வளையல் போடாத. ஏண்டி அம்மா, நீ சேரத்து கோபாலசாமியோட மகத்தான? ஆமா. மஞ்ச குப்பத்துல கல்யாணமாயி அடுத்த வருஷமே தாலி அறுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தவ இல்ல நீ? நிஜமாவா? ஆமாம்மா. அவ மறந்து போயிருக்கலாம். அவளுக்கு நான் தூரத்து வர அத்தை வர வேணும். ஏண்டிம்மா, உட்கார போட்டுட்டு மூலையில உட்கார வேண்டிய நீ இப்படி வளைக்காப்புக்கும் சீமந்தத்துக்கும் சுப காரியத்துக்கும் வந்து வம்சம் வளர வேண்டிய வீட்டுல வயிற்றுச்சல் கொட்டிக்கிறியே, இது நல்லா இருக்கா? மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டா ஊரை ஏமாத்திடலாம், ஆனா கண்ணி பொண்ணாயிட முடியுமா? ஜெயந்தி, ஜெயந்தி, நாகரீகம் தெரியாதவங்க, மற்றவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியாதவங்க அறிவு கெட்டத்தனமா பேசினா அதுக்காக நீ இப்படி குமரி அழணுமா? என்னால அதை தாங்க முடியல பத்மா. எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமையை மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்ற பெண்களை போல சந்தோஷமா வாழணும்னு துடிக்கிறேன். ஆனா இந்த சமுதாயம் என்ன சுட்டி காட்டி வேதவேன்னு கேலி பேசுறப்போ என் நெஞ்சே வெடிச்சு போகுது பத்மா. நான் பூ வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன். ஏன் இந்த இளம் வயசுல என்ன நான் அலங்கோலப்படுத்திக்க விரும்பல. ஆனா என் குங்குமத்தை நான் ஏன் கலைச்சேன்னு நீ கேட்கலாம். அது ஒரு வைராக்கியம், ஒரு சபதம். என் நில தெரிஞ்சு என்ன மனப்பூர்வமா விரும்பி எவன் எனக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என் நெத்தியில குங்குமம் இடுறானோ அந்த குங்குமம் தான் என் வாழ்நாள் பூரா நிலைச்சிருக்கும். நிச்சயம் அது நடக்கும் ஜெயந்தி. அதுக்காக உனக்காக நான் தினமும் தெய்வத்தை பிரார்த்தனை பண்றேன். தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ வெரி மச். இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? என் அழக, என் இளமைய பல பேர் விரும்புறாங்க. நோ டவுட் என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கணவனை இழந்தவன்னு தெரிஞ்சா போதும், அவங்க காதல் அப்படியே திசை மாறி போயிடுது. அடுத்த நாள் எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணலாம்னு என்னையே கேக்குறாங்க. What a shame. What a shame. Padma darling. Wrong number, please. Oh, I'm... என்ன வேணும் டாக்டர்? ஒண்ணு இல்ல, என் மச்சனம் புள்ள ஒருத்தன் SSLC பாஸ் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கான். ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லப்பா, உன் கம்பெனியில சேர்த்து விட. ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல, என் கம்பெனியில சேர்த்துக்கணுமே. இத பத்தி அப்புறமா பேசுவோமே. இப்ப போங்கறியா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அம்மா, அதான் அப்புறமா பேசுவோன்னு சொன்னேனே. இல்ல, எனக்கு ஒரு சின்ன போன் பண்ணிக்கணும். நீ பேசு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ பேசு. நீங்களே பேசுங்க, இது இப்போதைக்கு முடிகிற பேச்சில்ல. தேங்க்யூ. ஹலோ பிரபு, இன்னைக்கு சாயந்தரம் உங்க ப்ரோக்ராம் என்னோட தான். ப்ரோக்ராமா? ஆமா, இன்னைக்கு உங்களை ஒரு சினிமா கூட்டிட்டு போறேன். செலவெல்லாம் என்னோடதான். அவசியம் சொல்லி ஆகணுமா? ஓகே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அவ்வளவுதானா? வேற என்ன வேணும் சொல்லு. தினமும் போன்ல கொடுப்பீங்களே, அது நீ கிடையாதா? இன்னைக்கு நேர்லயே வந்து கொடுத்தேன். ஆசைய பாரு. போன ஜெயந்தி கிட்ட கொடு. ஜெயந்தி, பத்மா,
ஹலோ, என்னது? நானும் உங்களோட சினிமாக்கு வரணுமா? நான் வந்தா உங்க 2 பேருக்கும் இடைஞ்சலாச்சே. இல்ல பிரபு, என்னது இடைஞ்சல்? அங்க என்ன இடைஞ்சல்? அவளே கேளு. ஹலோ, இடைஞ்சல் இருக்காதான்? இருக்காதம்மா. சரி, அவளுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு என்ன? நீ வா. ஓகே, நானும் வரேம்மா. மிஸ்டர் பிரபு, நீங்க ரூம் கொஞ்சம் வர முடியுமா? எஸ் சார். எஸ் சார். மிஸ்டர் பிரபு, இந்த விர்கோ ப்ராடக்ட் ஜெனரல் மேனேஜர் வருவாரு. அவங்களுடைய புது ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்களே அவரோட டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு வைத்தது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏய், படத்தை பார்க்காம சொல்லுவா. 3 dimension, beautiful, attractive, statistics சொல்லுவா. 34, 24. चुप रहो. கூட்டமா இருக்கு. என்னங்க தேங்கிய காணுமே? ஜெயந்தி, இந்த வேளையில எங்க தனியா போயிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா தான். கம் கம். உன் வீடு எங்க இருக்கு? வீட்டுக்கு போ பெரிய பிள்ளை. I'm sorry. No. No. தப்பு உங்க மேல மட்டும் இல்ல. ஒரு பெண்ணுடைய உணர்ச்சிகள் தூண்டிவிடப்பட்டு அதனால அவ உணர்ச்சிகள் உடனே அவ துவைக்கிறப்போ அந்த பெண் பலகீனமானவள் ஆயிட்டா. அந்த சரியான சந்தர்ப்பத்துல எந்த ஆடவனும் அந்த பெண்ணை தனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்க முடியும். இப்ப
அந்த நிலைமையில நான் இருக்கேன். ஜெயந்தி, என் தவறை நான் உணர்ந்துட்டேன். Mr. Murali, you're a perfect gentleman. Bye.